ராகு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறதோ, எந்த கிரகத்துடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை ராகு பலமிழக்கச் செய்கிறார். அதே போன்று ராகுவின் பார்வைப்பட்ட இடங்களும் பாதிப்படைகின்றன. அதாவது ராகுவுக்கு 5, 9ஆம் பார்வைகள் உண்டு. ராகு அமர்ந்த இடத்திலிருந்து 5ஆம் வீட்டில் இருக்கிற கிரகத்தின் காரகத்துவத்தையும் ராகு தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. அதே போல 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற கிரகத்தையும் ராகு தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாரு. அப்போது இந்த கிரகங்களின் தசா நடக்கும் பொழுது அந்த கிரகங்கள் தன்னிச்சையாக செயல்பட முடியாமல் ராகுவின் கட்டுப்பாட்டுக்குள் அந்த கிரகங்கள் செயல்படும். இன்னொரு விஷயம், ராகு இப்போது எந்த காரகத்துவத்தில் அமர்ந்திருக்கிறதோ, 4ஆம் இடத்தில் அமர்ந்தால் தாய் காரகத்துவத்தை கெடுப்பார். 9ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால், உதாரணத்துக்கு ராகு சுக்கிரனுடன் சேர்ந்து 9ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் குழந்தை பருவத்திலோ சின்ன வயசில் இருந்தால் அந்த ஜாதகருடைய தந்தை சுக்கிரன் பெண் கிரகம். அப்போது பெண்ணாசையை தூண்டக்கூடியது, அதிகமான பெண்களை நாடக்கூடிய ஒரு அமைப்பு, வீட்டை விட்டு பெண்களுடன் உல்லாசத்தை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பாக கொடுத்து விடுகிறது.